இனி உறவுகளுக்கு வணக்கம். திருச்சியில திருச்செந்துறை அப்படின்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல 2000க்கு மேற்பட்ட வீடுகள், நிறைய விவசாய நிலம், நல்ல விவசாயிகள் அழகா விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ராஜகோபால் அப்படின்னு ஒரு எளிமையான விவசாயி ரொம்ப ஆசைப்பட்டு சிறுக சிறுக சேமிச்சு கஷ்டப்பட்டு எக்காரணம் கொண்டு அந்த நிலத்தை வித்துறக்கூடாதுன்னு ஆசையா அதுல விவசாயம் பண்ணிட்டு வராரு. அந்த அளவுக்கு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு இருக்கிற ஒரு வசதி காரணமாக அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணணும் போது விவசாய நிலத்தை வித்தே ஆகணும் நிலைமை. சரி பரவாயில்ல, நம்ம வித்தாது பொண்ணு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லி விற்க போறாரு. வாங்கறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டார். விற்க போகும்போது இந்த நிலம் உங்களோடது இல்லைங்க, முஸ்லிம்களுடைய வக்பு வாரியத்துக்கான நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஷாக் ஆகிறாரு. என்னங்க இது, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஆசையா நான் கை காசு போட்டு வாங்கின பூமிங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாதுங்க, இது வக்பு வாரியத்துக்கு சொந்தம், உங்களுக்கு கிடையாது போங்கன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டாங்க அவங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு கொடுமை நடந்தா என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம போலீஸ் கோர்ட்டுன்னு சொல்லி கேஸ் போடுவோம். அந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு போகும்போது கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட முடியாது, ஏன்னா இது வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது. சரி இப்படி சொல்றீங்களே, இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் காமிங்க, நீங்க வக்புக்கு சொந்தமானதுன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கின டாக்குமெண்ட் காமிங்க அப்படிங்கும்போது டாக்குமெண்ட்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏன்னா இது வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதுங்கிறாங்க. என்னங்க இது இப்படி என்னங்க சொல்றீங்கன்னா, ஆமா வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு. இவர் ஷாக் மேல ஷாக், ரொம்ப அதிர்ச்சியா இருந்து அவருக்கு நெஞ்சு வெளியே அவர் அந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கும்போது, உங்க நிலம் மட்டும் கிடையாதுங்க, அந்த கிராமத்துல பாதிக்கு மேற்பட்ட அத்தனை ஏக்கரா பூமியும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி பாதி கிராமத்துக்கு மேல வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க. இவர் என்னடா அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்ல, அவ்வளவு அழகா அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஆசையா வழிபட்டு வந்த ஒரு 1500 வருட பழமையான ஒரு கோவில், அந்த கோவிலும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தங்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கொடுமைகள்லாம் எங்க நடக்குது? அப்போ பூர்வபூர்வமா இருக்கிற ஒரு தேசத்துல இந்த மக்களுக்கு கூட இல்லாத உரிமை, எந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டு என்னோட நிலங்கிறாங்க. கேட்டா ஆமா அவங்களுதான், இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறாங்க. இப்ப யோசித்து பாருங்க, நம்ம ஒரு குவைத்திலயோ சவுதி அரேபியாலயோ இஸ்லாமிய நாடுகளை போய் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை எடுத்துட்டு இது இந்துக்களுக்கானது, நீங்க இதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை எடுக்க முடியாது. ஏகப்பட்ட நிலம். தமிழ்நாட்டுல திருச்சியில மட்டுமா இதெல்லாம் நடக்குதுன்னா, இந்தியா முழுக்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எத்தனை ஏக்கரா நிலம் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, 100 ஏக்கரா, 1000 ஏக்கரா, 2000 ஏக்கரா, 4000 ஏக்கரா கிடையாது, 9.5 லட்சம் ஏக்கரா. 1 லட்சம் ஏக்கரா, 2 லட்சம் இல்ல, 9.5 லட்சம் ஏக்கரா. அதாவது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இந்தியாவில் இந்த புண்ணிய பூமியில அதிகமாக இடம் வச்சிருக்கிறது யாருன்னா இந்தியன் ரயில்வே, 2வது இந்தியன் ஆர்மி, அதுக்கு அடுத்தது தனிப்பட்ட ஒரு மதத்தினர். இந்துக்கள் அதிகமா வச்சிருக்காங்களா, இஸ்லாமியர்கள் வச்சிருக்காங்களா, கிறிஸ்டின் வச்சிருக்காங்கன்னா முதல்ல அதிகமாக நிலம் வச்சிருக்கிறது இஸ்லாமியர்கள். என்னங்க இது, ஒரு முஸ்லீம் நாட்டுல போய் ஒரு இந்துக்கள் அதிகமா நிலம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இது என்ன, இதெல்லாம் நிஜமான நிஜம்தான். வக்ஃப் போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டுக்கு அவ்வளோ பெரிய வானளாவிய அதிகாரம், அன்லிமிட்டெட் ரைட்ஸ், இதெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த கொடுமை இதோட ஆரம்ப புள்ளி எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்துக்கலாம். 1947 நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. இந்தியாவை தான் பிரிச்சு இந்த நீ வெளியே போ அவ வெளியே போன்னு சொல்லி விட்டா பிரிச்சு கொடுத்து மீதி இருக்கிற இந்தியாவை சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதுக்கு மேல இது நமக்கான இடம் சொல்லி பிரிச்சாங்க. இஸ்லாமியர்கள் எங்களுக்கு இந்தியாவில ஒரு பிரிச்சு ஒரு இடத்தை கொடுங்கன்னு ஒரு பெரிய ஒரு நாட்டை பாகிஸ்தானை வாங்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிது. பாகிஸ்தானை பிரிச்சு சரி வச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிரிச்சு கொடுத்து இந்த மாதிரி ஒரு இந்திய நாட்டை கூறு போட்டது யார்? அந்த அநியாயம்லாம் அப்புறமேட்டு பார்க்கலாம். பிரிச்சு கொடுத்தாங்க. அப்போ அந்த இந்தியாவில் குடியிருந்த நிறைய முஸ்லிம்கள் நாங்க பாகிஸ்தான்ல போய் குடியிருக்கிறோம் சொல்லி அங்க போயிட்டாங்க. பாகிஸ்தான்ல குடியிருந்த நிறைய இந்துக்கள் முழுக்க இங்க முஸ்லிம்களா இருக்காங்க, நாங்க இந்தியாவுக்கே வந்துடுறாங்க. அப்போ இந்தியாவில் முஸ்லிம்கள் அங்கங்க நிலம் வாங்கி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த நிலத்தை விட்டுட்டு பாகிஸ்தான் போகும்போது இந்த நிலத்தெல்லாம் என்ன பண்றதுங்க போது அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவை நேரு லியாக்கத் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல இந்தியால இருந்து அங்க போன முஸ்லிம்கள், பாகிஸ்தானுக்கு போன முஸ்லிம்கள் வாங்கி போட்ட சொத்தெல்லாம் நாங்க பத்திரமா இங்கேயே வச்சுக்கலாம், அவர்கள் பேர்லயே இருக்கட்டும், அது அவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இங்க குடியிருந்தாங்களே இந்துக்கள், அவங்க அங்க ஆசாசியா வாங்கி போட்ட நிலம் வீடெல்லாம் அங்க அவங்க இந்துக்களுடைய பேர்லயே இருக்கட்டும், அது அவங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நீங்க நமக்கு பக்கத்து நாடு ஒரு இந்தோனேஷியால போய் குடியிருந்து அங்க ஒரு 30 வருஷம் குடியிருந்து 1 ஏக்கரா நிலத்தை வாங்கியிருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணுது, நம்மளுடைய தாய்நாடு இந்தியாக்கே வந்துடலான்னு வரீங்க. ஆனாலும் அங்க இருக்கிற 1 ஏக்கரா பூமிக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க. எப்ப நினைச்சாலும் இது வித்துக்கலாம், வித்து காசு பண்ணிக்கலாம், இல்ல எதுக்கும் அங்கேயே நமக்குன்னு ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கலாம், இது உங்களுக்கு உரிமையானது. இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சரி, இந்த இந்தியா
பாகிஸ்தான் பிரிஞ்சாலுமே இவங்களோட சொத்து அவங்களோட சொத்து அங்கே இருக்கட்டும். ஆனா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு போர்டை வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு வக்ஃப் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. ஆனா கொஞ்ச காலங்கள் போக போக அந்த வக்ஃப் போர்டு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து அதுக்கான எல்லைகள் அதிகாரங்கள் கட்டுக்கடங்கான அதிகாரங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. யாரு? காங்கிரஸ் அரசாங்கம், அதாவது நேரு அவர்களும் சரி, அதுக்கு பின்னால வந்து PV நரசிம்மராவ், மன்மோகன் சிங் பிரிவு 40 அவங்களுடைய ஓட்டுகள் வேணுங்கிறதுக்காக சரி நீ வந்து இந்த வச்சுக்கோ, இது உனக்கு இந்த அதிகாரம் சொல்லிட்டு. ஆனா பாகிஸ்தான்ல வந்து இந்துக்கள் ஆசையா அங்கேயே 40 வருஷம் 50 வருஷம் இருந்த இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து முஸ்லிம்கள் எடுத்துட்டு தர முடியாதுன்ட்டாங்க. ஆனா நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள இருந்த முஸ்லிம்களுடைய சொத்துக்களை ஒருத்தனும் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப சாதகமாக அங்க செயல்பட்டது வந்து நம்மளுடைய அன்றைய பிரதமர் நேரு அவர்கள். அப்போ வந்து இந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நாங்க பாதுகாக்கிறோம். ஆனா போக போக காங்கிரஸ்ல நேருவின் ஆட்சிக்கு பின்னால PV நரசிம்மராவ் அவருடைய ஆட்சி, காங்கிரசின் மன்மோகன் சிங் ஆட்சி, இதுல எல்லாத்திலுமே ஒவ்வொருத்தங்க ஆட்சி வரும்போதும் முஸ்லிம்களுக்கு வந்து அதிகமான அந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து அதிகமான சலுகைகள் அதிகாரங்கள் அன்லிமிட்டெட் ரைட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காக? நம்ம நாட்டு பூமியை இன்னொருத்தங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது என்ன சட்டம்ங்க அப்படின்னா ஒன்லி அவர்களுடைய ஓட்டு, முஸ்லிம்களுடைய ஓட்டு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இஷ்டத்துக்கு பண்ணாங்க. சரி அப்படி என்ன அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஆசையா ஒரு லேண்டை வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு காலேஜ் கட்டியிருக்கீங்க, ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கீங்க, ஒரு வீடு வந்து ஆசையா கட்டியிருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு வக்ஃப் போர்டுக்காரங்க வந்து இல்ல இந்த வீடு என்னோட தான், இந்த லேண்ட் எங்களோட தான், நீங்க கட்டி வச்சிருக்கீங்களே இந்த ஸ்கூல் அதெல்லாம் எங்களோட நிலம்னா நீங்க எதையுமே கேட்காம கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வக்ஃப் போர்டுக்கு என்ன அதிகாரம் அவர்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, ஒரு லேண்டை இந்தியாவில் எந்த இடத்த கை காமிச்சு இந்த லேண்ட் எங்களுதுன்னா அதை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு இந்துக்கள் வந்து இந்த லேண்ட் என்னோடதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும், காமிக்கணும், பாருங்க நான் வந்து மூலப்பத்திரம் இதான் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் காமிக்கணும். அப்படி எந்த டாக்குமெண்ட்டும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம். இரண்டாவது வந்து சரி இப்படி இந்த லேண்டை கொடுத்துட்டு தவிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அந்த லேண்டுக்கு சொந்தமான ஒரு உரிமையாளர் வந்து ஐயோ இது என்னோட லேண்டுங்க, எங்க இந்த கோயில் வந்து பல வருஷமா நான் கும்பிட்டு வந்த சிவன் கோயிலுங்க, இது என்னோட தான் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம்னா போட முடியாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து வக்ஃப் போர்டுல வந்து இது என்னோட சொத்து நினைச்சு எடுத்துட்ட பின்னாடி நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் வேற சட்டம். இப்போ இதுவே வந்து ஒரு இந்து வந்து ஒரு சென்ட் நிலத்தை பிடிங்கிட்டாங்கன்னா நம்ம போய் கேஸ் போடலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா அது நம்மளுடைய நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். ஒரு கிறிஸ்டியன் போறாங்க, ஒத்த வீட்டை வந்து மற்றவனோட எடுத்துட்டாங்கன்னா ஒழுங்கா நிரூபிக்கணும், கோர்ட்டு காமிக்கணும். நம்ம இல்லைன்னா அவர்கள் மேல கேஸ் போடலாம். ஏன்னா நம்மளுடைய அரசியல் சட்டத்துக்கு அவங்க உட்பட்டவங்க. ஆனா வக்ஃப் போர்டு வந்து இந்த எந்த சட்டத்துக்கும் உட்படாது. ஏன்னா நாங்க இது இஸ்லாமியர்களுடைய சட்டம், இது தனி சட்டம். அதனாலதான் நம்ம பிரதமர் மோடி வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் வேணும், இது தனித்தனி சட்டம், எங்க மதத்துக்கு தனி சட்டம், எங்க மதத்துக்கு தனி சட்டம், நாட்டுக்கு ஒரு பொது சட்டம் வேணும்னு சொன்னதான் இன்னைக்கு திமுகவினர் அதை கழுவி ஒரே நாடு ஒரே சட்டத்தை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். சரி இவர்கள் வந்து ஒரு இடத்தை எடுத்துட்டா ஒண்ணு அவங்க டாக்குமெண்ட் காமிக்கணும்னு அவசியம் இல்ல, கோர்ட்டுக்கு நம்ம போக முடியாது, கொடுத்துட்டு கவர்மெண்ட் இருக்கணும். சரிங்க இதெல்லாம் இப்படி எடுத்து எத்தனை ஏக்கரா நிலம் தான் எடுத்தாங்கன்னா 9.5 லட்சம் ஏக்கரா. அதாவது நாட்டிலேயே இந்துக்களை விட அதிகமாக சொத்துக்கள் வைத்திருக்கிறது நம்பர் 1ல வந்து இஸ்லாமியர்கள். அதுல வந்து அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த நேரு, சோனியா காந்தி இவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய பிரதமர்களா அவங்க அப்பாயிண்ட் பண்ண PV நரசிம்மராவ், மன்மோகன் சிங்ல வேற சில விஷயங்களும் சொன்னாங்க. ஒன்ஸ் வந்து இந்திய நாட்டில் இந்துக்களுடைய சொத்தையோ கிறிஸ்டியன் சொத்தையோ ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து செக்ஷன் 40 அப்படின்னு போட்டு அதுல வந்து அவர்களுக்கு அவ்வளவு சலுகைகள் கொடுத்தாங்க. திரும்ப எங்களுடைய நாட்டு சொத்தை இது யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இங்க எந்த ஆட்களுக்குமே இங்க வந்து ஒரு தைரியம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. இது வரம்பை மீறி என்ன நடந்தது? பார்லிமெண்ட் கட்டடத்தை பார்த்து அது எங்களோட தான் அப்படின்னாங்க, தாஜ்மஹாலை பார்த்து அது எங்களோட தான் அப்படின்னாங்க. இது இப்படி போய் குஜராத்ல பாக்குறாங்க, பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஐலாண்டு, அற்புதமான ஒரு தீவு, அந்த தீவு எங்களோட தாங்கிறாங்க. இன்னொரு தீவை பாக்குறாங்க, அது அதை விட அழகா இருக்கு, இந்த தீவும் வக்ஃப் போர்டுக்கு தான், இது முஸ்லிம்களுக்கு தான், இது முஸ்லிம்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில காசி விஸ்வநாதர் கோவில், மிக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க தெய்வீக தன்மை அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அதுவும் எங்களோட தான் அப்படின்னு சொல்லி பாக்குற இடம்லாம் எங்களோட தான் சொல்லி 9.5 லட்சம் ஏக்கரா. இது பார்த்து என்னடா அங்கங்க சொத்துக்களை கொடுத்தவங்க வந்து பதறாங்க, கதறாங்க. வாயை மூடிட்டு போங்க, யாரும் கோர்ட்டு கேஸ்ன்னு போக முடியாது. ஏன்னா இது வக்ஃப் போர்டுக்கு சட்டம் அப்படிதான் இருக்கு, அவங்களுடைய சட்டம் தனி சட்டம் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் வந்து வக்ஃப் போர்டு வந்து இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு ஒருத்தங்களோட சொத்து எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா இது அல்லாவுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. சரி இப்படிதான் வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி அமைச்சு இவ்வளவு லட்சம் கோடி சொத்துக்களை வந்து மெயின்டைன் பண்றாங்களே. சரி இத்தனை சொத்துக்களை வச்சு இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய குழந்தைகள் இவர்களுடைய வாழ்க்கைக்கு எதையாவது
நல்லது செஞ்சாங்களா? சும்மா அதை ஒரு வாடகை கூட்டு பொழைச்சா கூட ஏகப்பட்ட பல பல லட்சம் கோடிகள் வரும். இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது செலவு பண்ணாங்களான்னா அந்த மாதிரி உருப்படியான விஷயம் எதுவுமே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை லட்சம் கோடி பெருமானம் உள்ள ஏக்கர் உள்ள சொத்துக்களை பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு அதுல எந்த உரிமை இல்லை. நீங்க புருஷன் இல்லாம இருந்தாலும் சரி, புருஷன் விட்டுட்டு போனாலும் சரி, நீங்க ஏழ்மையில இருந்தாலும் சரி, அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க, ஒரு வீடு கட்ட வசதி இல்லாதவங்க, ஒரு கார் வாங்குறதுக்கு, ஒரு படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க, யாரா இருந்தாலும் இத்தனை லட்சம் கோடி வக்ஃப் போர்டு சொத்துல இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இங்க இருக்கிற சொத்துக்களை ஜஸ்ட் 10 to 12% ரிட்டர்ன்ஸ் கிளைம் பண்ணா கூட 1 கோடி 2 கோடி 100 கோடி 1000 கோடி 12,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். அந்த வருமானத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுடைய படிப்புக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா அதுவும் கிடையாது. சரி, இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு சொத்து, இஸ்லாமியர்களுக்கு சொத்துன்னு சொல்லி ஒரு இந்திய நாட்டில் இத்தனை சொத்துக்களை முஸ்லிம்கள் எடுக்கிறாங்க. முஸ்லிம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை நினைக்கிறத கற்பனை கூட பண்ணிட முடியாது. இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை நான் அடிக்கடி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட ஒரு சூடு சொரணை இல்லாமையே வாழ்ந்துட்டீங்க நீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க மலேசியா ஒரு சின்ன நாடு. இந்தியாவில் எப்படி இந்தியர்கள், இந்துக்கள் தான் இதோட பூர்வ குடிகளா இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு குட்டி முஸ்லீம் நாட்டில் அங்க முஸ்லிம்கள் அங்க பூர்வமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுல தமிழர்கள் அதிகம் இருக்காங்க, இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க, சைனீஸ் பீப்புள் அதிகமா இருக்காங்க. அந்த நாட்டு முஸ்லிம்களை விட குடியிருக்கவங்க தான் அதிகம். 10 பரம்பரையா 12 பரம்பரையா அங்க இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க நினைச்சாலுமே அங்க ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாட்டின் பூர்வ புத்திரர்கள் அப்படிங்கிற உரிமை முஸ்லிம்களுக்கு மட்டுமே. அது என்ன சொல்றாங்க, பூமி புத்திரா, நான் தான் இந்த பூமிக்கு ராஜா, நீ குடியிரு, நீ 10 தலைமுறையாரு 12 தலைமுறையாரு. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை எதுவுமே இந்த இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சைனீஸ் பீப்புளுக்கும் இந்தியர்களுக்கு இல்லை. ஏன்னா அது என்னோட நாடு. ஆனா இந்தியாவில் இந்து நாடுன்னு முதலில் இருந்த நம்ம எல்லாம் கன்வெர்ட் ஆனோம், முஸ்லீமா கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனோம். இந்த நாட்டுல ஒரு முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய நிலத்தை எடுத்துட்டு பூமி முழுக்க எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணி ஒண்ணுமே கேட்க முடியாதுங்கிற இந்த சட்டத்தை இப்ப எல்லாமே மாற்றி நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அன்லிமிட்டெட் பவர் வக்ஃப் போர்டுக்கு கிடையாதுன்னு சொல்லி இந்த மசோதா பார்லிமெண்ட்டை பாஸ் ஆகுது. ஐயோ கத்தோன்னு கத்துறாங்க எதிர்கட்சிகள், இல்ல முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும், முஸ்லிம்களுக்கு. ஏன்னா முஸ்லிம்களுடைய ஓட்டுகளுக்கு வேண்டி நம்மளுடைய நாட்டு பூமியை அவங்களுக்கே கொடுத்துருன்னு கதர்னது யாருன்னா திமுக கட்சிக்காரங்க, ராசா அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள், கல்கத்தால இருக்கவங்க. இந்த மாதிரி இந்த கூட்டங்கள் கதறாங்க, இது அவங்களுக்கே கொடுத்துருங்க, முஸ்லிம்களுக்கு செய்யப்படுற அநீதி இது, அது நமக்கு சொந்தமான சொத்து இல்ல, யார்கிட்டனாலும் புடுங்கி எல்லா இந்துக்கள், ஏழைகள், விவசாயிகள், இந்துக்கள், கிறிஸ்டியன் எல்லாற்றிருந்து புடுங்கி முஸ்லிம் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரே சச்சரவு பார்லிமெண்ட்ல. பாவம் பிரதமர் மோடி அவர்களும் சரி, இந்த சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு போராடின சிறுபான்மை அமைச்சர் கிரண் ரிஜிஜும் சரி, அமித்ஷா அவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க. இதுல முக்கியமான ஒரு பெரிய ஹைலைட் நம்ம நாட்டு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சொத்துக்கள் யார் யார் இழந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் திரும்ப வாங்கி தரக்கூடாது, முஸ்லிம்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக நாங்க போராடுவோம், நம்ம நாட்டு பூமியெல்லாம் மத்தவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போராடினது. ஓட்டுக்காக ரொம்ப கத்தின ஒரு முக்கியமானவர் நம்மளுடைய தாவேகா கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய். நாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், இது எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க நாங்க எங்க கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, எல்லா இளைஞர்களும் எல்லா மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க சொல்லி அவர் ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், இத்தனை துரோகிகள் மத்தியில கஷ்டப்பட்டு இந்த பில் பாஸ் ஆயிருக்கு, வக்ஃப் போர்டுல திருத்த சட்டம் பாஸ் ஆயிருக்கு. சரி, சட்டத்துல என்ன மாற்றங்கள் தான் பண்ணனாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வக்ஃப் போர்டு முஸ்லிம்கள் அவங்க உண்மையாலுமே ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்டோட சொத்து வச்சிருந்தாங்கன்னா அது முஸ்லிம்களுக்கு தான் சொந்தமானது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. உண்மையாலுமே அவங்க வாங்கி போட்ட பூமி அவங்களுக்கு தான் சொந்தம், அதுல எல்லாம் நீ கை வைக்க கூடாது. ஆனா ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாம சும்மா பாக்குறது நிலம், ஏரி, குளம், கிணறு விதவுட் டாக்குமெண்ட் ஆக்குபை பண்ண பிறரிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலம்னா நீங்க இதுக்கு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இரண்டாவது ஒருத்தர் என்னோட சொத்தை இவங்க பிடிங்கிட்டாங்க, வக்ஃப் போர்டுக்காரங்க பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தாராளமா கோர்ட்டில் முறையிடலாம், கேட்கலாம், வழக்கு தொடரலாம், உங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வக்ஃப் போர்டு எல்லாத்துக்கும் யாருக்கிட்டையும் ஆன்சர் பண்ண வேண்டியதுல, நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி, எங்களுக்குன்னு தனிச்சட்டம் அப்படிங்கறதுல ஒரு லேண்ட் உங்களுதுன்னா ப்ராப்பரா நீங்க கோர்ட்டுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்க கலெக்டருக்கோ, அந்த ஏரியால இருக்கிற நில உரிமைதாரருக்கோ, அந்த ஏரியால இருக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ ப்ராப்பரா நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லி அந்த டாக்குமெண்ட் உங்களுதுன்னா நீங்க வச்சுக்கலாம், மற்றவர்கள்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க திரும்ப தரணும். இந்த மாதிரி இதுல நிறைய சட்டங்கள், முறையான சட்டங்கள். அதே மாதிரி இத்தனை லட்சம் கோடி நிலங்களை வச்சிருக்க நீங்க இன்கம் டாக்ஸ் அவங்க கரெக்டா கட்டுறாங்களா? இப்போ ஒரு பேஜ் இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு இந்துவா இருக்கீங்க, ஒரு கிறிஸ்டியனா இருக்கீங்க, ஒரு ஜெயினா இருக்கீங்க, நீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு 3 பெட்ரூம்ல வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும்? சொத்து வரி கட்டணும். ஆனா இவங்க 1000
வீடு வச்சிருந்தாலும் சரி, லட்சம் கோடி வீடுகளை வச்சிருந்தாலும் வரி கட்ட வேண்டியதில்லை. அந்த மாதிரி வந்து நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து நீங்க வந்து எந்த சட்டத்துக்கும் நீங்க உட்பட்டவங்க இல்லையா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ வந்து அவர்கள் வந்து வச்சிருக்கிற சொத்துக்களுக்கு வந்து முறையான சொத்து வரி கட்டுறது, இந்துக்கள் என்ன செய்யறோமோ, கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோமோ, மற்ற மக்கள் என்ன செய்யறோமோ அதே மாதிரி வரி கட்டுறது, நாட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இத்தனை சொத்துக்களை வந்து ஒரு தனிநபர் வைக்கல, நாங்க வக்ஃப் போர்டுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இத்தனை சொத்துக்களை வச்சு என்ன பண்றீங்க? அதுல இருக்க வருமானத்தை யார் யூஸ் பண்றீங்க? வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துனா அது இஸ்லாமியர்களுடைய நலத்துக்கு செயல்படணும். இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, இஸ்லாமிய குழந்தைகள் இருக்காங்க, அதுல எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. பெண்கள் கணவன் விட்டுட்டு போனவங்க, வறுமையில வாடுறவங்க, படிக்க வசதி இல்லாதவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து சாதாரண நிலைமையில் இருக்காங்க. இத்தனை கோடி 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 சொத்துக்களை வச்சு அதோட வருமானத்தை என்ன பண்றீங்க? ஒரு சின்ன உதாரணம் கேட்டுக்கோங்க. ஒவைசிங்கிறவர் வந்து பாராளுமன்றத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசினப்போ கத்துறாங்க. நம்ம டிஎம்கே மாதிரி கத்திட்டு நாங்க இந்த சட்டத்தை ஒத்துக்கவே மாட்டோம், நான் இதை கிழிச்சு போட்டுருவேன்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கிழிச்சு போட்டுட்டு எங்களுக்கு வந்து அதன் பழைய மாதிரி தான் வேணும், வேண்டிய ஆசைப்பட்டதெல்லாம் நாங்களே எடுத்துப்போம், எவன் சொத்தையும் நாங்க எடுத்துப்போம், இது ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்றாரு. இதுல இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னா, அவர் 2,24,000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை வந்து அந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கிறவர் முஸ்லீம் இவருக்கு ஒவைசிக்கு வந்து கொடுத்துருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்துருக்கு? 2,24,000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை ஜஸ்ட் 926 ரூபாய்க்கு, அதாவது 1000 ரூபாய்க்கு கம்மியா நாங்க இந்த வாடகைக்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு இவ்வளவு நிலத்தை கொடுத்துருச்சு. அவர் அந்த நிலத்தை வாடகை கூட்டு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து வாடகை கூட்ட எவ்வளவுக்கு விற்க முடியும்? இங்க 2000 விடலாம், 5000 ரூபாய்க்கு விற்கலாம். 45 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாடகை கூட்டிருக்காரு. அப்போ நீங்களா வந்து வாங்கிப்பீங்க, நீங்களா வந்து உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு வாடகைக்குன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய்க்கு அவ்வளவு வருமானத்துல கொடுப்பீங்க, நீங்களா அது பண்ணுவீங்க. இங்க நிஜமாலுமே பாதிக்கப்படுற ஏழை இஸ்லாமியர்களுக்கு அதுல இருந்து கொடுத்தீங்களா அப்படிங்கறதான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆதங்கம். சரி, இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டு ஷாக் ஆயிருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஷாக் ஆகுங்க. சரி, இந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து இந்தியா முழுக்க இவ்வளோ சொத்துக்களை அவங்க எடுத்துட்டாங்க. இதுல அவ்வளோ அதிகமான சொத்துக்களை எடுத்து கொடுத்ததுல நம்ம தமிழ்நாடு மிக முக்கியமான இடத்தை பெறுது. சும்மா வந்து நாட்டையே வித்துட்டாங்க, ஏன்னா சிறுபான்மையருடைய ஓட்டுகள் வேணும் அப்படிங்கிறதுல. இத்தனை கலைபரத்துக்கு பின்னால, இத்தனை எதிர்ப்புகளுக்கு பின்பாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் செய்யும் போது வெறும் ஓட்டுக்காக இத்தனை எதிர்கள் வந்து கூச்சலிட்டு வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி வந்து இவர்கள் தொடர்ந்து இதையே வச்சு வந்து நம்மளுடைய திமுகவில் எல்லா சேனல்ஸ்லயுமே ஐயோ முஸ்லிம்களுக்கு அநீதி, முஸ்லிம்களுக்கு அநீதிங்குவாங்க. ஆனா நிஜமான முஸ்லிம்களுக்கு புரியுது, இது நம்மளோட லேண்டை, நான் வாங்கின லேண்டை நானே வச்சுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா மற்றவன் லேண்டை நம்ம வாங்கிட்டு நம்புறதுன்னா அதுக்கு வந்து நம்ம முறையா கணக்கு கொடுக்கணும். இது அல்லாவின் பார்வையில் ஹராம் அப்படிங்கிறது வந்து நிஜமாக இறைவனை தொழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு தெரியும். இன்னொன்று வந்து யாரோ 10 பேர் இதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களுடைய ஒரு முஸ்லிமான எனக்கு எந்த பெனிஃபிட் இதுல கிடையாது. சிலர் வந்து அதை வச்சு என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பிரதமர் மோடி இந்த சட்டங்களை எல்லாம் போட்ட பின்னால இப்போ வந்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முறையான சொத்துக்களுக்கு அதோடைய வருமானத்தில் இஸ்லாமியர்களுடைய பராமரிப்புக்கு அவங்க செலவிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தமிழனுக்கு என்னன்னா, வழக்கம் போல எல்லா சேனல்லையும் நாங்க தான் ரைட் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு அநீதின்னு சொல்லி இவர்கள் ஒரு வேலையை பண்ணுவாங்க. யாரு? நம்ம திமுக கட்சி, தயாநிதி மாறன், ஆர் ராசா, அவங்களுடைய ஊடகங்கள், படம் கொடுத்த ஊடகங்கள் எல்லாம் நாளைக்கு கத்த போறாங்க. பெரிய அதிர்ச்சி தமிழ்நாட்டில் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் சரி, அரசியல் விளையாட்டுக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காக இதை நாங்க எதிர்க்கிறோம், தமிழ்நாடு முழுக்க எதிர்க்கிறோம், என் இனிய சொந்தங்களேன்னு ஒரு கத்துவார். நம்ம எல்லாம் வந்து ஐயோ நம்மள ஏதோ நேசிக்கிறார் போல இருக்கு, அவர் சொன்ன மாதிரி கொக்கோ கோலா குடிங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாட்டை வந்து வித்து திம்பாங்க, கொக்கோ கோலா குடிச்சிட்டு பாருங்க, ஏன்னா அதுக்கு விளம்பரம் பண்ணவர் தானே அவரு. அந்த மாதிரி நம்ம நாடு எங்க நோக்கி செல்றதுன்னு தெரியல. ஆனா இறைவனுடைய அனுகிரகம், சரியான ஒரு மனிதர் சரியான நேரத்தில் ஒரு தேவதூதனை போல அவதரித்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பேசக்கூடிய எங்களுக்கு நிறைய வகையில பயமுறுத்தல் வருது, அச்சுறுத்தல் வருது, மிரட்டப்படுகிறோம், என்னென்னமோ எங்களை கார்னர் பண்றாங்க, தொழிலையே முடிடுவோம், அதையே செய்ய விட மாட்டோம், இதையே செய்ய விட மாட்டோம், நல்லது செய்யறதுக்காக குரல் கொடுக்கிறோம், நீங்க கூட இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, எல்லாருமே முஸ்லிம்களோட ஓட்டு வேணும், முஸ்லிம்களோட ஓட்டுக்காக திமுக காரங்களும் தாவேக கட்சி விஜயம் வந்து போட்டி போடும்போது உண்மையாலுமே பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தானே, இவங்க ஓட்டுக்கு தானே நம்ம போராடணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தவறே செய்தாலும் ஒற்றுமையோடு அவங்க ஒரு பக்கமா ஓட்டு போடுவாங்க. ஆனா தாய்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இந்துக்கள் அந்த பணியை ஒரு நாளும் ஒற்றுமையா செய்யறதில்ல. அப்படிங்கறதுனாலதான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனா ஒட்டுமொத்த தமிழர்கள், இந்துக்கள், உங்களுடைய உணர்வுகள் இருக்கும்போது நம்மளுடைய நாட்டை யாரும் எதுவும் பண்ண முடியாது. கடவுள் நம்மளை அப்படிலாம் விட்டுற மாட்டார் அப்படிங்கிறதுல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம்.